வாங்க. என்ன நல்ல கேமரா, எல்லாமே நல்ல கேமரா தான் பாருங்க. என்னதான் வேணும்? என்ன கேமரா தான் வேணும்? எனக்கு ஒரு ஃபேமிலியை போட்டோ எடுக்கிற ஒரு நல்ல கேமரா. அவ்வளோதானே, அதுக்கு ஒரு நல்ல DSLR கேமரா எடுத்துக்கப்பா. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியை ஃபோட்டோ எடுக்க DSLR கேமரா வாங்கியிருக்கீங்களா? அல்லது DSLR கேமரா வச்சுக்கிட்டு அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் DSLR பற்றி ரொம்ப அடிப்படையான ஆனால் முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன ஷாக் ஆகிட்டீங்களா? ஆமாம், இப்படி இன்ட்ரோ கொடுத்தா சும்மா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கோபி அண்ட் பொம்மி. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்காகவும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சரி, நான் ஏன் இந்த வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நான் கற்றுக்கிட்டது முழுக்க யூடியூப்பில் இருந்தும் நிறையா பிளாக்ஸ்லேருந்து போஸ்ட்லாம் படித்து அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம தமிழ் மொழியிலையும் சொல்லணுன்றதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் நானும் பொம்மியும் சேர்ந்து இந்த சேனல்லே ஆரம்பிச்சிருக்கோம். இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நாலேஜ்ன்றது ஷேர் பண்ணுறதுக்கு தான் இல்லையா? நீங்கள் எவ்வளோ பேருக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம். அப்போ தான் நிறைய பேரை நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன்னா பொம்மி கற்றுக் கொடுக்குற விஷயத்த நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஷேர் பண்ணிவிடுவீங்கள்ல? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்மளாம் எதுக்கு DSLR வாங்குகிறோம்? நம்ம ஃபேமிலியை ஃபோட்டோ எடுக்கலாம். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட்ஸ் ஒரு விஷயமும் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணாலும் இல்லை நம்ம குழந்தைங்க விளையாடுறத ஃபோட்டோ எடுத்தாலும் அதை பெஸ்ட்டு குவாலிட்டியில் எடுக்கணுன்றதுக்காக தான் DSLR வாங்குகிறோம். ஆனால் அந்த DSLR எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். DSLRனு இத்தனை வாட்டி சொல்கிறீங்க, அந்த DSLRனா என்னதான்? இந்த டவுட்டை DSLRை பற்றி கூகுளில் போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்துடும். டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரீஃப்ளெக்ஸ் கேமரான்னு சொல்லிட்டு. ஆனால் கோபி அண்ட் பொம்மி சேனலில் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது தான் நம்மளோட வழக்கம் இல்லையா? DSLR பற்றி சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு DSLRனு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பேசிக்காக 2 பார்ட்ஸ் இருக்கும். கேமரா பாடி அப்புறம் லென்ஸ். கேமரா பாடியில் இமேஜ் சென்சார், ஷட்டர், மிரர், பென்டாப்ரிசம் இதெல்லாம் இருக்கும். லென்ஸ் வழியாக தான் லைட் என்ட்ரு ஆகும். லைட்டு லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி கேமரா பாடியில் 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுருக்க ஒரு மிரர் மேலே பட்டு மேலே இருக்க பென்டாப்ரிசம் வழியாக ரெஃப்ளெக்ட் ஆகி தான் வியூ ஃபைண்டரில் விழுது. அது மூலயமா தான் நம்ம வெளியில் இருக்கிற இமேஜை கம்போஸ் பண்ணுறோம். சரி, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகும்? ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த 45 டிகிரி ஆங்கிளில் இருக்க மிரர் மேலே ஃப்ளிப் ஆகிட்டு ஷட்டர் ஓப்பன் ஆகி இமேஜ் சென்சாரில் லைட் படுறது மூலயமா தான் ஃபோட்டோ எடுக்கிறோம். இந்த மாதிரி சிங்கிள் லென்ஸ் மூலிமா லைட் என்ட்ரு ஆகி கேமரா பாடியில் இருக்க மிரரோடைய ரீஃப்ளெக்ஸ் மூமெண்ட்டால் இமேஜ் ரெக்கார்ட் ஆகிறதுனால இதை சிங்கிள் லென்ஸ் ரீஃப்ளெக்ஸ் கேமராஸ் சொல்கிறாங்க. அதுவும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேமராஸ் எல்லாம் டிஜிட்டல் கேமராஸ்ன்றதுனால டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரீஃப்ளெக்ஸ் கேமரா. ஓ, அதனால தான் எல்லாரும் இதை DSLRனு சொல்கிறாங்களா? ஆமாம், அது மட்டும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 வீடியோஸ் அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட் அப்புறம் ISO பற்றி தாங்க. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னாக்கா, இப்போ நீங்கள் DSLR கேமரா வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அல்லது அட்வான்ஸ் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ் PASM இந்த மோட்ஸ்லாம் வச்சுருக்க கேமராஸ் வச்சுருக்கீங்கனாக்கா ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை என்கிட்ட கேமராவே இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா DSLR உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த நாலேஜை கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ புதுசாக DSLR வாங்கியிருந்தீங்கனாக்கா அந்த கேமரா கூட கண்டிப்பாக ஒரு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லென்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சில சுவிட்சஸ் இருக்கும். அந்த கேமராவை பொறுத்து AF/MF சுவிட்ச் இல்லைனா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சுவிட்ச். இது கேனனில் ISன்னு இருக்கும், நிக்கானில் VRன்னு இருக்கும், பேனாசோனிக்கில் OISன்னு இருக்கும், அதே சோனியில் OSSன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சுவிட்சஸ் இருந்தாலும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது சில டைம் ஃபோக்கஸ் ஆகாது. அது கேமராவில் இருக்க செட்டிங் இல்லாமல் இந்த லென்ஸில் இருக்க பட்டன் ஆன் ஆகாமல் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அடுத்ததாக DSLR யூஸ் பண்ணக்கூடிய பிகினர்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் இன்க்ளூடிங் மீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷட்டர் பட்டனை ஒரே அடியாக ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது. இதனால் கேமராவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைமே கொடுக்குறது இல்லை. ஷட்டர் பட்டன் ஆக்சுவலாக 2 ஸ்டேஜாக ஒர்க் ஆகும். ஷட்டர் பட்டனை பாதி ப்ரெஸ் பண்ணும்போது கேமரா ஃபோக்கஸ் பண்ணும், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா ஃபோட்டோ எடுக்கும். நம்ம பாதி ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட ஃபோக்கஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஷட்டர் பட்டனை பாதி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள்.
நல்லா இமேஜை கம்போஸ் பண்ணுங்கள். அப்புறமா கையை எடுக்காமல் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுங்க. சரி, நான் ஷட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். கேமராவிலையும் ஃபோக்கஸ் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் என் வியூ ஃபைண்டரில் இமேஜ் ஃபோக்கஸ்லேயே தெரில அப்படின்னாக்கா அதுக்கு டயாப்டர் தான் காரணம். டயாப்டர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வியூ ஃபைண்டருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டயல் இருக்கும் பாருங்க, அதுதான் டயாப்டர். கேமரா நம்ம புதுசாக வாங்கும்போது அந்த டயாப்டர் வந்து நம்ம நார்மல் ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்மக்கிட்ட. ஆனால் டயாப்டர் ஈஸியாக நம்ம கைப்பட்டு அட்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வேறு யாராவது யூஸ் பண்ணும்போது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் வியூ ஃபைண்டரோட லென்ஸ் மூவ் ஆகி உங்களுக்கு இமேஜ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியும். சரி, இந்த டயாப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு? கேமரா கம்பெனிலேருந்து கொடுக்கும்போது ஈஸியாக பார்க்குற மாதிரியே கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ உங்களுக்கு நார்மல் விஷன் இருக்குன்னா உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பவர் இருக்கவங்க கிளாஸஸோட வியூ ஃபைண்டரை பார்க்குறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களாம் இந்த டயாப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கிளாஸஸ் இல்லாமலே அவங்க விஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் டயாப்டர் கொடுத்துருக்காங்க. டயாப்டரை கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுதா இல்லையான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ லென்சஸில் இருக்க சுவிச்சஸ், ஷட்டர் பட்டனை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டயாப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். ஓகேவா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கேமராவில் இமேஜ் செட்டிங்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஒரு கேமராவிலையும் மெனுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இமேஜ் சைஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். உங்கள் கேமரா ஒரு 24 மெகா பிக்சலோ இல்லை 30 மெகா பிக்சல் கேமராவை கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் இமேஜ் செட்டிங் ஒரு 6 மெகா பிக்சல் 10 மெகா பிக்சல் இருந்ததுனாக்கா அதை நீங்கள் மாற்றி அந்த ஃபுல் சைஸுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டி செட்டிங்கும் இருக்கும். அதுவும் ஒரு மேனுஃபேக்சருக்கும் மாறும். சோனிக்கும், கேனனுக்கு, நிக்கானுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேசிக்காக அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் லோ குவாலிட்டி செட்டிங், மீடியம் குவாலிட்டி செட்டிங், ஹை குவாலிட்டி செட்டிங்னு இருக்கும். அதில் போயிட்டு ஹை குவாலிட்டி செட்டிங் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா இமேஜ் சைஸும் இமேஜ் குவாலிட்டியும் ஹையஸ்ட்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம், அது லோ குவாலிட்டியில் இருந்துச்சுனாக்கா நம்மளோட உழைப்பு எல்லாமே வீணாக போயிடும் இல்லையா? சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த DSLR வச்சுருக்கவங்க நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்க்குறீங்க, பிரைட்டாக தெரியுது, ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஆனால் டார்க்காக இமேஜ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியூ ஃபைண்டரில் நம்ம லென்ஸ் மூலிமா வர லைட்டை டேரெக்டாக பார்ப்போம். ஆனால் நீங்கள் கேமராவில் வச்சுருக்க செட்டிங்ஸை பொறுத்து இமேஜ் டார்க்காவோ இல்லை பிரைட்டாவோ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ DSLR ஃபோட்டோ எடுத்திங்கனாக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த ஃபோட்டோக்கு போகாதீங்க. எடுத்த ஃபோட்டோவை ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அப்போ தான் இமேஜ் ஒருவேளை டார்க்காக இருந்தாலோ பிரைட்டாக இருந்தாலோ டக்குன்னு செட்டிங்ஸை மாற்றி சரியான இமேஜ் எடுக்க முடியும். அதே நீங்கள் மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் அவ்வளவும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மிரர்லெஸில் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸை முன்னாடியே ப்ரீவியூ மாதிரி பார்த்துடலாம், டார்க்காக வருமா இல்லை பிரைட்டாக வருமானதை. அடுத்ததாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த கேமராஸை எப்படி ப்ராப்பராக பிடிக்கணும்னு தெரியாது. ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமரா ஷேக் உங்கள் இமேஜஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கேமராஸை எப்படி ப்ராப்பராக நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துடலாமா? உங்கள் கேமராவில் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு நல்ல பெரிய கிரிப் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரைட் ஹேண்டை கரெக்டாக அதில் வச்சு கிரிப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை எங்கே வைக்கிறதுன்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பிடிப்பாங்க, இல்லை இப்படி பிடிப்பாங்க. இது எல்லாமே ப்ராப்பரான வே கிடையாது. கரெக்டாக உங்கள் லென்ஸுக்கு கீழே கையை வச்சு சப்போர்ட் பண்ணி பிடிக்கணும். இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. உங்கள் கேமராவை நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னொன்று நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். ப்ளஸ் கேமரா ஷேக்கை அவாய்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் உங்கள் எல்போஸ். அதை ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருந்தீங்கனாக்கா ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எல்போஸை நல்லா டக்கின் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்துடணும். இப்படி வச்சுருக்கும்போது கேமரா ஷேக்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். சரி, இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி பிடிச்சிக்கிறோம். அதுவே வெர்டிகலாக ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பிடிக்கக்கூடாது. உங்கள் ரைட் ஹேண்டு மேலே வரணும், லெஃப்ட் ஹேண்டு மறுபடியும் அதே மாதிரி கீழே சப்போர்ட்டுக்கு போயிடணும். எல்போஸ் சேம் ரூல், டக்கின் பண்ணிக்கணும். இப்படி வச்சுருக்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் கிரிப் கிடைக்கும், மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இமேஜ் ஷேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த கேமரா ஸ்டெப் தான். நம்ம ரொம்ப செலவு பண்ணி இந்த DSLR கேமராஸ் வாங்கியிருப்போம். நம்ம பிகினர்ஸ்ன்றதுனால ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கேமரா ஸ்டெப்பை நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிட்டே எப்பயுமே ஃபோட்டோ எடுங்க. அப்போ தான் இந்த கேமராவும் சேஃபு, உங்கள் பர்ஸும் சேஃபு. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோன்றதை பார்க்கலாம் வாங்க. DSLRனா என்ன, DSLR எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஷட்டர் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது, டயாப்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இமேஜ் சைஸ், இமேஜ் குவாலிட்டி, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் கடைசியாக கேமராவை எப்படி ப்ராப்பராக சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுன்றத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் DSLR வாங்கின உடனே தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாகவே பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கோபி அண்ட் பூமி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பாக அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற வீடியோஸை பற்றி அதில் அப்டேட்ஸ் கொடுப்போம். சரி, இந்த வாரம் என்ன டாஸ்க்னு பார்த்துடலாமா? நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா பின்ஹோல் கேமராஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். இப்போது இந்த வாரம் உங்களுக்கான டாஸ்க் என்னன்னாக்கா கேமரா ஹேண்ட்லிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிஎஸ்எல்ஆரை நான் சொன்ன மாதிரியே ப்ராப்பராக கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நாங்கள் லெட்ஸ் மேக் ஃபோட்டோகிராஃபி சிம்பிள். பேக்ரவுண்ட் பிளர். நம்ம ஒருத்தவங்களோட போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற டிஸ்டர்பிங்கான பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். இந்த பேக்ரவுண்ட் பிளர் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃபோன் கம்பெனிஸ்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பேக்ரவுண்ட் பிளர் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை அவங்க ஃபோன்ஸில் கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருமே நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் கிடைக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பிளரை மேட்ச் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட கேமராஸில் எப்படி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு லைவ் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸ்டே டியூன்ட்.